அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ நாகராஜன். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. இதில் துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரையில் சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்தார். இனி உபஜெயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார். அதேபோல் 8ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இனி 9ஆம் இடத்தும் செல்கின்றார். இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஏற்கனவே ராகு பகவான் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜெயஸ்தானத்தில் தான் ராகு பகவான் இருக்கப் போகின்றார். ஆக மொத்தத்தில் இந்த சனி பெயர்ச்சியினால் மிகவும் பயனை அடைய உள்ள ராசிகளில் இந்த துலாம் ராசிக்காரர்களும் ஒருவர். இவர்களுக்கு நல்ல வெற்றியை தரக்கூடிய காலம் இது. சொல்ல காப்பாற்றுவாங்க இனிமேல். அதே போல உடல் ஆரோக்கியம் மேம்படும். சில உடல் பிரச்சனைகள் கூட, நீண்ட நாள் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட இனிமேல் அதுக்கு ஒரு தீர்வு கண்டு நீங்கள் அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. உடல் ஆரோக்கியம் மிகவும் மேம்படும், தனம் பெருகும், பண வரவு சிறப்பாக இருக்கும், உங்களுடைய புகழ் சிறப்பாக இருக்கும், சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க. வாகன யோகம், வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல தாய் வழி சொத்துக்களினால் நீங்கள் ஒரு நல்ல பலனை அடைய இருக்கின்றீர்கள். புத்திரர்களால் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கப் போகிறது. அவர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க இருக்கிறது. எதிரிகளை வெல்வீர்கள், வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள், கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். கூட்டுத் தொழில் உங்களுக்கு இனி கூட்டுத் தொழிலெலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை காண்பீர்கள். எடுத்த தொழிலில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய காலம் இது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அவங்க நினைச்ச இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். புதிதாக வேலைக்கு சேர்றவங்க அவங்களுக்கு ஒரு திருப்தியான வேலையில் போய் உட்காருவாங்க. மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படக்கூடிய காலம் இது. நல்ல மதிப்பெண் பெற்று எல்லா தேர்வுகளிலும் வெற்றியை பெறக்கூடிய காலம் இது. லாபம், தொழில் செய்பவர்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றியை காண்பார்கள். கூட்டுத் தொழிலில் சிறப்பான லாபம். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் செல்ல காத்திருப்பவர்களுக்கு இது நல்ல யோகத்தை தரக்கூடிய காலம் என்று சொல்லி, பொதுவாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் யோகமான சனிப்பெயர்ச்சி என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்து வாருங்கள். வேறு எதுவும் வேண்டியதில்லை. சிறப்பாக இருக்கும் இந்த 2.5 ஆண்டு சனிப்பெயர்ச்சி என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். என்னுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.